ராதிகாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. கோபியும் கமலாவும் மயுவும் கூட போறாங்க. ராதிகாவை பார்த்த டாக்டர் சொல்றாங்க ராதிகாவுக்கு அபார்ஷன் ஆயிருச்சுன்னு கோபி கிட்ட சொல்றாங்க. அதிர்ச்சியான கமலா குழம்புறாங்க. மயு கிட்டையும் சொல்றாங்க. மயுவும் அழுகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான்னு சொல்றாங்க கோபி கிட்ட. கோபி எங்க அம்மா இதுக்கு காரணம் கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்க அம்மா தான் புடிச்சு தள்ளி விட்டாங்க ராதிகாவன்னு சொல்றாங்க. ராதிகா கிட்ட கமலா கேக்குறாங்க, உனக்கு பின்னாடி நின்னது உன் மாமியா தானேன்னு கேக்குறாங்க. ஆமான்னு ராதிகா சொல்றாங்க. உங்க அம்மா தான் புடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு சொல்றாங்க. போன்ல கோபி ஈஸ்வரி கிட்ட நீங்க பிள்ளையே தங்காதுன்னு சொன்னீங்க, அதனால பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்றாங்க. மனம் நொறுங்கி போன ஈஸ்வரி குழம்பிக்கிட்டே காலையில பாக்யாவை பார்க்க வர்றாங்க. கோபி இந்த மாதிரி சொல்லிட்டான், ராதிகாவுக்கு கரு கலைஞ்சு போச்சுன்னு எல்லா விஷயத்தையும் பாக்யா கிட்ட சொல்றாங்க. குழம்பிக்கிட்டே ராதிகா வீட்டுக்கு போறாங்க.